ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தைப்பூசத்துக்கு திருப்பாகம் பண்ணலாமா? நானும் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் என்ன மிஸ்டேக்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு கரெக்ட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். நான் 2 கப் கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். மெயின் அண்ட் ஒன்லி ஒன் மிஸ்டேக்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு பால் ஊற்றணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டவ் ஆன்லேயே வச்சு 4 கப் பாலை ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். ஆனால் நான் அந்த பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அங்கங்கே லம்ஸாக தான் இருக்கும். பட் நானும் அப்போ கூட எனக்கு ரியலைஸ் ஆகலை அதை வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் முக்கிய எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது வந்து கேஷ்யூ பவுடர், முந்திரி பருப்பை வந்து ட்ரையாக நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இது வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சொன்னாங்க. நான் வந்து மேபி ஆல் டுகெதர் ஒரு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டில் எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். இன்னொன்று இப்போ கூட லம்ஸ் நல்லா தெரியுது. இன்னொரு என்னென்னா, நான் பர்பஸாக தான் அந்த மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், பர்பஸாக தான் பண்ணேன். ஆனால் அவங்க யூடியூப்பில் சொன்னது என்னென்னா, நிறைய ஜெனரஸாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே அல்வா பதத்துக்கு கொண்டு வரணும். நான் கம்மியாக தான் ஊற்றினேன் நெய். ஸோ எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் டூ ட்ரை இட்.